சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் சென்னை கிளைகள். For appointment, call T Nagar branch 9940533500, நுங்கம்பாக்கம் branch 9788827500. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். கேட்பது நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். சிஜேபி ப்ரொட்டஸ்ட். நான் உங்ககிட்ட ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்னு இன்ட்ரோ கொடுத்துட்டு சிஜேபி பற்றி கேட்குறேன் அப்படின்னா, we all know it's out and evident. You are correct. அது ஜியோ பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் தான். சிஜேபி இஸ் நோ மோர் லோக்கல் இஷ்யூ ஆர் நேஷனல் இஷ்யூ. நோ மோர் அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கான ப்ரொட்டஸ்டாகவே இது தெரியல. முதலேருந்தே நம்ம பேசியிருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் அவுட் ரைட்டாக எவிடெண்ட்டாக தெரிகிறது அப்படின்றத பார்க்குறோம். சிஜேபி ப்ரொட்டஸ்டில் இருக்கக்கூடிய சர்வதேச தொடர்புகள் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. இது முதல்ல பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டது. பிறகு செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் பேசக்கூடிய ஆத்தர்ஸ்லாம் அவங்களோட அச்சத்தை வெளிப்படுத்தினாங்க. இப்போது பொதுஜன மத்தியிலும் வந்திருக்கக்கூடியது எல்லாம் சஸ்பீஷியஸாக பார்க்குறாங்க. இது எப்படி இருக்குது, இது தவறான திசையில் செல்கிறது, இப்படி இருக்க வேண்டியதே இல்லையே. ஒரு பக்கம் நீட் ரிசல்ட் கோட்டால ஒரிஜினல் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் தெருவில் இறங்கி கொண்டாடுறாங்க, எங்களுக்கு பெஸ்ட்டாக வந்திருக்கு, இதாக வந்திருக்குன்னு. சிலர் ஓஎம்ஆர் ஷீட்ஸில் குறைபாடுகள் சொன்னதை என்டிஏ எக்ஸ்போஸ் பண்ணி இப்போ சாரி அப்படின்னு நாங்கள் ஃபோர்ஜ்டு தான் பண்ணோன்னு சிலர் ஒத்துக்கிறாங்க. சிலர் இல்லை நாங்கள் இல்லை அப்படின்னு மழுப்பலாக போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஒரு பக்கம் என்டிஏ இறங்கி அவுட்ரைட்டாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கு. மத்திய அரசு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எஃப்சிஆர்ஏ திட்டங்களை சட்டத்தை செயல்படுத்த இறங்கியிருக்கு. இந்த பக்கத்தில் அராஜகத்தில் இறங்கி இருக்கிறது சிஜேபி. சிஜேபியை ஹைஜாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற நிற்குது. யார் ஹைஜாக் பண்ண? முதல்ல ஒன்றா பார்ப்போமா. முதல்ல சிஜேபின்னா யார்? முதல்ல நான் இப்போ இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் ஜேபி நட்டா அவர்கள் சிஜேபின்னு சொல்லப்படுகின்ற அந்த இயக்கத்தை சார்ந்த ஒரு 4 பேரை ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்காரு. முதல்ல சிஜேபின்னா என்ன? முதல்ல அது ஒரு பார்ட்டின்னு சொல்கிறீங்கல்ல, அது முதல்ல பதிவு பண்ணியிருக்காங்களா, இல்லை பதிவு பண்ணுறதுக்கான முன்னெடுப்பு எடுத்திருக்காங்களா? கிடையாது. ஸோ இதுவே ஒரு நேஷ்னல் என்ன சொல்கிறது செக்யூரிட்டி இஷ்யூ. அதாவது ஒரு அமைச்சர் போய் அவங்கள பார்க்கணுன்றது கிடையாது. ஆனால் ஜஸ்ட் டு டெல் பீப்புள், ஓகே சி வி ஆர் ஒரிட் அபவுட் அவர் பீப்புள், நம்ம மக்களுக்காகவும் நம்மளுடைய மாணவர்களுக்காகவும் நாம் கவலைப்படுறோம் அப்படின்றதுக்கான ஒரு முன்னேற்பாடாக யாருன்னே தெரியாத ஒரு இயக்கத்தை போய் பார்க்குறதுக்கு இதுவே நான் ஒரு பெரிய ஸ்டெப்பாக நான் நினைக்கிறேன். நான் மற்றவங்க என்ன விமர்சனம் வச்சுட்டு போகிறோம். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, அது சார்ந்த ஒரு போராட்டம், அது போராட்டம் வன்முறையாக மாறுது, அந்த வன்முறையில் பாதிக்கப்படுறாங்க, அதுக்கு போகணும், அதுக்கே போகாமல் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. சரி, அந்த மாதிரி இல்லாமல் சரி அந்த வன்முறை மாறுது, நான் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு போய் ஒரு அமைச்சர் பார்க்குறாருல, வரவேற்போம். முதல்ல அது தனியாக வச்சுருவோம். சிஜேபி இது வரைக்கும் பதிவு செய்யப்படாத ஒரு கட்சி. ஸோ முதல்ல கட்சியாக இருக்காங்களா, இயக்கமாக இருக்காங்களா, இல்லை என்ஜிஓவாக இருக்காங்களா தெரியாது. ஸோ இது 3மே ப்ராப்ளமு. நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் லீடர்ஸு, யார் எப்போ லீடராக இருக்கா, யார் எப்போ லீடர்லேருந்து வெளில போகிறான் தெரியல. ஸோ இப்போ முதல் கோணல் முற்றிலும் கோணல். முதல்ல இது ஆரம்பித்ததே அமெரிக்காவில். இந்தியாவில் ஆக்டிவிசம் பண்ணுறதுக்கு அமெரிக்காவில் ஆரம்பிக்கணுமா? 2.2 கோடி ஃபாலோவர்ஸை எப்படி பூஸ்ட் பண்ணி அல்காரிதம் படி பண்ண முடியும்ன்றதை காமிக்கிறதே ஒரு போகஸ் அப்படின்றது தான். ஏன்னா அது கொண்டு வந்தது ஓவர்நைட்டா காக்ரோச் ஹிட் அடிச்சு சோஷியல் மீடியால திடீர்னு ஒரு சப்போர்ட்டா ஒரு அல்காரிதம் எல்லாருக்கும் எப்படி ஃபாலோவே பண்ணல, எப்படி எனக்கு ஃபீட்ல எக்ஸாக்ட்லி. ஸோ இது ஒரு புஷ் இருக்கு இல்லையா, அல்காரிதமிக் புஷ் இருக்குல்ல, இது டீப் ஸ்டேட் ஆபரேஷனாக தான் நான் பார்க்குறேன். இது இந்தியா மேலே ரொம்ப நாளாக செம்ம காண்டில் சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது டைமிங் கரெக்டாக அவங்களுக்கு ஃபிட் ஆகிறதுனால அவங்க எவ்வளோ இதை சிஜேபி கிரியேட் பண்ணிட்டாங்க. ஏதோ காக்ரோச்சஸ்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்துட்டாங்கன்னு வச்சுப்போமே. 2 கோடி பேர் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அதை டவுன் பண்ணாங்க, அப்புறமா திரும்ப அப் பண்ணாங்க, திரும்ப ஒரு ட்ராக்ஷன் கிடைக்குது. ஸோ போது. நவ் வாட் இஸ் யுவர் ஃபஸ்ட் எய்ம்? எதனால நீ ஆரம்பித்த? ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார், அவ்வளோதான். உங்களுடைய ப்ரைம் அப்ஜெக்டிவ் என்னென்னா, அந்த சிஜே வச்ச ஒரு விமர்சனத்தை உங்களால் ஏற்றுக்க முடியல. ஜனநாயகத்தில் முதல் விஷயம் என்னென்னா விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வது தான். நீங்கள் ஜனநாயகத்துக்கு எதிராக போயிட்டுருக்கீங்க. நான் சொல்கிறது படம் இல்லை, நான் சொல்கிறது டெமோக்ரஸி. சரி, ஓகேவா? இந்தியாவில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸியில் நான் உங்கள் மேலே விமர்சனம் வைக்கலாம், நீங்கள் எங்கள் மேலே விமர்சனம் வைக்கலாம். இதில் எது கரெக்ட் எது தப்புன்றதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்றத ஜனநாயகம். ஒரு உண்மைத்தன்மை புரியாமல் தெரியாமல் நீ ஜஸ்ட் பிகாஸ் நீ சொல்லிட்ட அதனால் நீ என்னை மன்னிப்பு கேளு அப்படின்றது ஒத்துக்க முடியாது. அதுவே ஜனநாயகத்தை ஒத்துக்க முடியாது. ஸோ அதை விட்டுடு. ஸோ அது ஓரம் எடுத்து வச்சுட்டு எவ்வளோ ஓரம் கட்டுறான்னு மாத்திரம் பாருங்கள். அதில் ஆரம்பித்த சிஜேபி
ஓகேவா? அதுக்கு நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ணுறாங்க? ம். நீட்டு கேன்சல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நீட்டை ரெகுலேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது எக்ஸாம் ரீகண்டக்ட் பண்ணதுக்கு பிரச்சனை பண்ணாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறமா இந்த கோல் போஸ்ட் எவ்வளோ நவுறுது தெரியுதா? நெக்ஸ்ட் தர்மேந்திர பிரதான் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சரை ரிசைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது கோல் போஸ்ட் பாருங்கள், மாறிட்டே இருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா கல்வித்துறை அமைச்சர், அதுக்கப்புறமா பார்லிமெண்ட்டுக்கு போகிறேன், மோடி ரிசைன் பண்ணணும், மோடி ஜம்மு காஷ்மீருக்கு 370 கொடுக்கணும். ஸோ எவ்வளோ கோல் போஸ்ட் மாதிரிங்க. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு எய்ம் அப்ஜெக்டிவ் இருக்கும். ஸோ இவங்களுக்கு எய்மே இல்லை. இவன் வந்து ஒரு ஹெஃப்டிலி ஃபண்டட் டீப் ஸ்டேட் ஆப்ரேஷன்ன்றது நான் இதனால தான் சொல்கிறேன். ஏன்னா உனக்கு ஒரு எய்ம் இருந்ததுன்னா அதுக்கான ஃபண்டிங் மாத்திரம் தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிசம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட மக்கள் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, மற்றவங்களாம் வரமாட்டான். ஸோ இப்போ நீங்கள் கல்வித்துறையில் புரட்சி ஏற்படுத்த போகிறேன்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஃபண்டு வரும். ஆனால் ஆர்டிகல் 370 திரும்ப கொண்டு வா, ஜம்மு காஷ்மீருக்கு வந்து ஸ்டேட்ஹுட் கொடு, தனி காஷ்மீருக்கு கொடு, இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வரதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால தான் எப்போல்லாம் பாகிஸ்தானில் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் இந்த இடத்துல உள்ள ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் டீப் ஸ்டேட் ஃபண்டட், என்ன சொல்கிறது, மோட்டிவேட்டட் அண்ட் தென் வழி நடத்தப்படுகின்றன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ டீப் ஸ்டேட்டால் வழி நடத்தப்படுகின்ற ஒரு போராட்டம், அது ஒரு ஆர்கனைசேஷன் இயக்கமாக தான் சிஜேபி எடுத்துக்கணுமே தவிர இதில் வந்து கவர்மெண்ட் வந்து சாஃப்டாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். டு பி ஃப்ராங்க், பொதுமக்கள் பாதிக்கப்படுவது பொதுமக்கள், மாணவர்கள். இதை வந்து நீங்கள் அதாவது சின்ன செடியாக இருக்கும் போதே முள்ளு செடியை அது கிள்ளி எறியணும். அது இல்லைன்னா நீங்கள் கோடாலி எடுத்து வெட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதனால் இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, எல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனால் நேற்றுக்கு நடந்ததில் எவ்வளோ பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது வந்து இப்படி தான் புஷ் பண்ணுவாங்க. இதை நம்ம வந்து சொரோஸோடைய ஞாபகம் இருக்கா? ஜார்ஜ் சோரோஸ் வந்து ஹிண்டன்பர்க் ரிசர்ச்லேருந்து நான் சொன்னேன், இந்தியா எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போகுது 2023 நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை உருவாவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா இந்தியாவில் 2024 தேர்தலை குறிவைத்து அந்த தேர்தலில் அவர்கள் ஆசைப்படும் நபர்கள் வெற்றி பெறுமாறு அதுக்கான கணிப்புகள் வெளியிடப்படும். அதுதான் புஷ் பண்ணுவாங்க. 240 நான் ஒத்துக்கல, ட்ரம்ப்பே ஒத்துக்கிறாரு, நான் ஏன் இந்தியா எலெக்ஷனில் நான் ஏன் பணம் செலவு பண்ணணும்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. செலவு பண்ணாங்க, $20 மில்லியன் கொடுத்தோம், அப்படி தான் நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து எலெக்ஷனில் நாங்கள் செலவு பண்ணி தான் இந்தியாவில் ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உனக்கு என்னது வேலை? உங்கள் ஊரில் எப்படி ஓட்டு போட்டாங்க? மாரிகாப்போன்னு ஒரு இடம் இருக்குது அரிசோனாவில், அந்த இடத்துல கும்மாங்குத்து கொடுத்து ஓட்டு போட்டு ஜோ பைடன் ஜெயிச்சாருன்னு உங்கள் வாயால் நீ சொன்ன, யார்? ட்ரம்ப்பு. ஓகேவா? உங்கள் வாயால் நீங்களே சொன்ன விஷயத்த இன்றைக்கி நீங்கள் அது ரிகிட் எலெக்ஷன் சொல்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. உங்கள் ஊரில் தான் நீங்கள் கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. எங்கள் ஊரில் எலெக்ஷன் கரெக்டாக தான் நடந்துகிட்ருக்கு. எங்கள் ஊரில் கரெக்டாக நடக்கிற எலெக்ஷனில் குறுக்கால வந்து படுத்துட்டு பிரச்சனை பண்ணுறது நீங்கள் தான். அதே மாதிரி இந்தோனேஷியாவில் நம்மளுடைய ஓட்டிங் மிஷின் வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்கன்றாங்க. அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ சேஃபாக இருந்தால் அவன் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கான். ஸோ இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, இந்தியாவோடைய டெமோக்ராட்டிக் ஃபேப்ரிக்கை எவ்வளோ அளவு டெயின் பண்ணி காமிக்கணும் அப்படின்றது தான் 2023 தொடர்ந்து ஒன்றை மாற்றி என்ன சொல்ல டீப் ஸ்டேட் ஆப்பாக தான் நான் இதை பார்க்குறேன். சிஜேபியை நல்லா விசாரித்து முதல்ல பதிவு பண்ணிட்டோம். நான் வந்து இதில் வந்து நான் ஐ வில் கிவ் த பெனிஃபிட் ஆஃப் டவுட்னு சொல்லிட்டு சிஜேபி முதல்ல பதிவு பண்ணோம். பதிவு பண்ணாத ஊர் தெரியாத ஒரு ஆர்கனைசேஷனோட நம்ம சண்டை போட முடியாது. முதல்ல உன் பேர், அப்புறமா முகவரி, அப்புறமா நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சால் தானே நீ முதல்ல உனக்கு ஃபண்டு வர்றது எங்கேருந்து வருது. ஸோ நீ வரதுக்கு முன்னாடியே ஒரு ஷாமியானா வருது, அதுக்கு முன்னாடியே ஒரு அந்த கூலர் வருது, சமோசா வருது, இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி ஷைன் பாகில் பார்த்த மாதிரி இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து ஃபார்ம் ப்ரொடெஸ்ட்டில் பார்த்த மாதிரி இருக்குது. எங்கே போனாலும் அந்த சிலிண்டரை உருட்டின்னு போய் நம்ம ஊரில் நடுவில் வந்து பிரியாணி அண்டா உருட்டுறதுன்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. அந்த மாதிரி தான் எடுத்துன்னு வந்து உருட்டி வச்சுட்டு நீ உண்ணாவிரதம் இருக்கிற சமோசா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல உள்ளே போகிறது வெளில வர்றது வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து லா ஆஃப் கன்சர்வேட்டிவ் மாஸே வந்து என்ன சொல்கிறது, டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க உடம்பு வந்து காமிக்குது. உள்ளே போகும்போது ஒரு வெயிட்டு, வெளில வரும்போது ஒரு வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. சாப்பிடாமல் எப்படி எடை கூடும்னு புரியல. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இவங்க ரெஜிஸ்டர் பண்ணட்டும், யாரெல்லாம் லீடர்ஸ்ன்னு தெரியட்டும், அப்புறம் ஃபண்ட்ஸ் சோர்ஸ் காட்டணும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ பேசுகிறது கரெக்டாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஊர் பேர் தெரியாத பேர் மாத்திரம் சிஜேபி அப்படியே பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி இது மாதிரி தான்
அதாவது இன்னைக்கு கரப்பாம்பூச்சி, இந்த கரப்பாம்பூச்சி அடிக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் நம்ம ஊர்ல இருக்குது. ஒன்று செருப்பு, இல்லைன்னா ஒன்று இருக்கு. அந்த பேர்ல ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதுவும் இதே போல தான் ஆரம்பிச்சது. ஒரு வித்தியாசம் கிடையாது. மேபி தொடப்பம் ஃபெயில் ஆனதுனால கரப்பாம்பூச்சி வெளில வந்துருச்சு போல இருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் எல்லாமே ஒரே டோனில் தான் இருக்குது, ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அகெயின் அங்கேருந்தும் ஃபண்டு வந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ தொடப்பத்துக்கு ஃபண்டு வந்த மாதிரி தான் கரப்பாம்பூச்சிக்கு ஃபண்டு வந்திருக்கு. ஸோ வி ஹாவ் டு பி வெரி ஷுர், லைக் நீ எங்கேருந்து பணம் வருது, நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லுவாங்கள்ல, மதர் ஆஃப் ஆல் கிரைம் இஸ் அ ஃபினான்ஷியல் கிரைம். இவ்வளோ பெரிய பங்களாதேஷ் போது நாம் 2 பேரும் இதே அரங்கில் உட்காந்து பேசும்போது நான் சொன்னேன், இது வந்து ஒரு மாதிரி மோசமாக போயிட்டுருக்கு, இதுக்கான இது வந்து என்ன சொல்கிறது, ஃபண்டு வந்து இல்லாமல் இவ்வளோ பெரிய ஃபோர்ஸஸை இது பண்ண முடியாது, என்ன சொல்கிறது, மொபிலைஸ் பண்ண முடியாது, பணம் இல்லாமல் இவ்வளோ பெரிய போராட்டம் வராது, இது பணம் கொடுக்கறது யாருன்னு பார்க்கணும். அதை கரெக்டாக நம்ம ப்ரொஃபஸர்னு ஒரு பேரில் ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. யூனஸ் 7 லட்சம் கோடி இருந்த கடனை 21 லட்சம் கோடியை மாற்றி அம்போன்னு விட்டுட்டு இப்போ இன்னொரு தாரிக்குன்னு ஒரு முத்தை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி தான் பணம் வந்து கொட்டுவாங்க. அந்த சமயத்தில் அந்த இடத்துல பணத்தை கொட்டி அதன் மூலமாக ஒரு ரெஜிம் சேஞ்சுன்றது நேபாள். அந்த வசனமும் வருது. எது இந்த சிஜேபியோட ப்ரொட்டஸ்ட்டில் நேபாளை எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இந்தியாவையும் செய்வோம், நேபாள் பார்லிமெண்ட் எப்படி எரிச்சோமோ அதே மாதிரி இந்தியாவோட பார்லிமெண்ட்டை எரிப்போம். இது வந்து எனக்கு கரப்பாம்பூச்சியோ மாணவர்களோ ஒரு அப்பாவி பொதுமக்கள் இது சொல்கிற வார்த்தை கிடையாது. இது கண்டிப்பாக வாயிலேருந்து வரவே வராது. எய்ம் தான் சொன்னேன், எய்ம் அதாவது இஃப் யூ கீப் ஆன் புஷிங் த கோல் போஸ்ட் யூ வில் எண்ட் அப் ஹியர். அதனால் இவங்கெல்லாம் யாருன்னு கண்டுபிடிச்சி இவங்களை வந்து ப்ராப்பராக ஒரு சட்டத்தின் முன் நிற்க வச்சு தண்டனை கொடுக்கணும். அது வந்து கவர்மெண்ட் செஞ்சே ஆகணும். இதை வந்து நீங்கள் யூ கான் கோ ஆன் லைக் திஸ். ஏன்னா இந்தியாவோட வளர்ச்சின்றது 6.6, உலகத்திலேயே பெரிய பொருளாதாரத்தில் அதிகப்படியான வளர்ச்சி நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. லாஸ்ட் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸ்பேஸ் ஹைட்ரஜன் ட்ரெயின் நம்ம வந்து லான்ச் பண்ணிட்டோம். ஸ்பேஸில் வந்து இந்தியாவில் யங்கஸ்ட் டீம் ஆவரேஜ் 28 வயசு மட்டுமே இருக்கக்கூடிய டீம்ஸ் பிரைவேட் டீம் வந்து ஸ்பேஸுக்கு அனுப்பியிருக்காங்கிறத பார்க்குறோம். 3வது விஷயம், ராஜஸ்தானில் பெரிய ஒரு ரிஃபைனரியை திறந்து வச்சிருக்கோம். இது மாதிரி நிறைய விஷயம் அடிக்கிட்டே போகலாம். இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்தது நம்ம தான் வி ஆர் புட்டிங் இந்தியா ஆன் த மேப். நான் சொல்கிறது ஃபினான்ஷியல் மேப்பில் போடுறோம். ஸோ இவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இன்னும் 1 வருஷத்துக்குள்ள புல்லட் ட்ரெயின் லான்ச் ஆகுது, வந்துடும். சென்னையிலேருந்து பெங்களூருக்கு அது வந்து 32க்குள்ள லான்ச் ஆகுது. அது வந்து 72 நிமிஷத்தில் இங்கேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே இங்கேருந்து பெங்களூருக்கு போகிற அளவுக்கு ட்ரெயின் கொண்டு வராங்க. ஸோ இவ்வளோ க்ரோத் இருக்குது. ஸோ இதை பாதிப்படைய செய்தால் யாருக்கு லாபம்? அதுவும் இல்லாமல் இது எல்லாமே இண்டிஜினஸ் டெக். பார்த்தீங்கன்னா இதில் சொல்ல வந்தது முக்கியமான விஷயம், ஹைட்ரஜன் ட்ரெயின் ஃபுல்லாகவே ஆத்ம நிர்பார். ஸோ இதுவும் ஒவ்வொன்றா புஷ் பண்ணி நம்ம கொண்டு வரோம் இல்லையா. இண்டிஜினஸ்லேருந்து எல்லா டெக்னாலஜியும் நம்ம வி ஆர் லோக்கலுக்கு வந்து வோக்கலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லீக் வான் நியூஸ் சொல்லுவார், அது வந்து பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். சிங்கப்பூரில் வந்து எல்லாம் வளர்ச்சி இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது, இதெல்லாம் மாற்றி காட்டணுமா? ஒன்றும் கிடையாது. இப்போ டெல்லியில் நடக்குதுல அந்த மாதிரி 4 புரட்சி அப்படின்னு மாணவர் புரட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சு விடு. 10 பில்டிங்கை கொளுத்து, 4 ட்ரெயினை கொளுத்து, 4 ரயில்வே ஸ்டேஷனை கொளுத்து, முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே வளர்ச்சியே இருக்காது. இதை சொன்னவன் எல்லாம் அவன் வேறு ஊருக்கு போய் பொழைச்சிப்பான். ஆனால் இதை கொளுத்துனவன், இதை பாதிக்கப்படுறது நம்ம பொதுஜனம், நம்மளுடைய சொத்து, நம்மளுடைய சந்ததிகள், நம்மளுடைய சொத்தை தான் இவனுங்க. அந்த மாதிரி ஒரு கல் எடுத்து அடிக்கிறாங்க. ட்ரெயின் வந்தே பாரத் விட்டா வந்தே பாரத் மேலே கல் எடுத்து அடிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொன்றுத்து மேலேயும் கல்லெடுத்து அடிக்கிறானுங்க. ஸோ இந்த போலீஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து வேண்டலைஸ் பண்ணப்படுறது, ஆர்பி ஆஃபீஸுக்கு வெளியில் போய் டோட்டலாக எரிக்கிறாங்க, அங்கே இருக்கிற உமன் லேடி ஆஃபீஸர்ஸை வந்து அடிக்கிறாங்க, உமன் ஜேர்னலிஸ்ட் கேள்வி கையில் கட்டிட்டு பேட்டி கொடுக்குற அளவுக்கு போலீஸ் ஜேர்னலிஸ்ட் அங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இதுக்கு பேசிட்டு இருந்தாங்க. அதை வந்து லிட்டரலி அவங்க சுற்றி நின்று சூழ்ந்து நின்று கோஷங்கள் எழுப்புவது ரொம்ப மோசமான இதில் போய். ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நான் இது வந்து கண்டிப்பாக ஒரு தன்னிச்சையாக எழுந்த ஒரு எழுச்சி மாதிரி தெரியல. இதுக்கு கண்டிப்பாக அதுக்காக நான் வந்தவங்க எல்லாருமே வந்து மோசமானவங்கன்னு சொல்ல, நியாயமான கோரிக்கையில் சில பேர் அழுதுட்டு நிற்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. அந்த நியாயமான கோரிக்கை கண்டிப்பாக பதில் அளிக்க வேண்டும் அப்படின்றது என்னோட கருத்து. நான் அதாவது நீங்கள் ஒரு கண்ணில் சொன்னாமல் ஒரு கண்ணில் வேண அப்படி கிடையாது. அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கும் பதில் கண்டிப்பாக இந்திய கவர்மெண்ட் கொடுப்போம். அது கொடுக்கறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்காக பொது சொத்தை சேதப்படுத்துவது, வளர்ச்சியை பின்னோக்கி தள்ளுவது, பார்லிமெண்ட்டை எரிப்பேன்னு சொல்கிறது, பார்லிமெண்ட்டை போய் நோக்கி நகர்வேன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் ராஷ்டிரபதி பவன் அதை போய் முற்றுகையிடுவேன்னு சொல்கிறது, அவங்க இப்போ ஊரில் இல்லை.
இது வந்து நடுவில் சுப்பிரமணியபுரம் படத்தில் வந்து முன்னாடி வீட்டு முன்னாடி போய் டான்ஸ் ஆடுவாங்க, இப்போ வெள்ளவான், கடைசியில் அவங்க வீட்டிலே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காமெடியாக தான் முடியும். ஏன்னா அவங்க 3 நாடுகள் பயணமாக அவர்கள் வெளிநாடு சென்றிருக்கிறார்கள், மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள். அதனால் நீங்கள் போய் அங்கே போய் முற்றுகிட்ட ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் கோரிக்கையை வச்சாச்சு, அது கவர்மெண்ட்டு ப்ரோஆக்டிவாக எடுத்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கும் மேலே இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம். இந்தியன் கவர்மெண்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்மளுக்கே ஒரு இப்போ கவர்மெண்ட் வந்து உண்மையிலேயே நாம் ஓட்டு போட்ட கவர்மெண்ட் தான் நடத்துதா இல்லைன்னா கோர்ட் நடத்துதான்ற அளவுக்கு நம்மளுடைய எல்லா ஸ்டெப்பையுமே கோர்ட்டில் போய் பர்மிஷன் வாங்கி தான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ உனக்கு ஸ்ட்ராங்கான கோர்ட் சிஸ்டம், அதாவது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றதும் அந்த கட்டமைப்புன்றதும் வந்து ஒழுங்கான ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இஃப் யூ ஹாவ் சம் இஷ்யூ இன் திஸ் யூ கேன் ஆல்வேஸ் கோ டு அனதர் ஒன் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும்னு நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம். ஸோ கோர்ட் வந்து இண்டிபெண்ட்டாக தான் உங்களுக்கு வந்து கேள்வி கேட்குது, இண்டிபெண்ட்டாக தான் உங்களுக்கு இது கொடுக்குது, வேர்டிக்ட் கொடுக்குது. ஸோ அப்போ நீங்கள் இங்கே உங்களுக்கு ப்ராப்ளம், நான் போய் அடையாளத்திற்காக தான் நீங்கள் போராட்டம் செய்ய வேண்டும். அதே மாதிரி சாகும் வரை உண்ணாவிரதம் இந்தியாவில் சட்டத்துக்கு புறமானது. இது வந்து அம்பேத்கர் அவர்களே சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து உயிரை மாய்த்து கொள்வதற்கு இந்த நாட்டில் சட்டத்தில் இடமில்லை. நீங்கள் போய் அடையாளத்துக்காக ஒரு நாள் போராட்டம் பண்ணலாம். அதுக்கான என்ன சொல்கிறது, அமைதியான முறையில் நீங்கள் ஒரு அடையாளத்தை பதிவு செய்து விட்டு வரலாம். இல்லை 2-3 நாள் கூட இருக்கலாம். தொடர்ந்து அதாவது கண்டினியூஸாக நான் வந்து முடிச்சே தீர்வேன்ற மாதிரி இங்கே பண்ண முடியாது. இன்னொன்று, வெளியிலேருந்து சட்டத்தை எழுத முடியாது. நீங்கள் கேட்குற எல்லாத்தையுமே ரோட்ல இருந்தோ ஒரு மைதானத்தில் இருந்தோ எழுத முடியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. நீங்கள் எவ்வளோ தான் போராட்டம் பண்ணாலும் கடைசியில் பார்லிமெண்ட்டில் வச்சு தான் உங்களுக்கு அந்த சட்டம் அமலுக்கு வரும். அதற்கு என்ன வேணுமோ அதற்கான அடையாளமாக நீங்கள் போராட்டம் செய்தால். ஆனால் இவங்க ஆரம்பத்துலேருந்தே இவங்களோட எய்ம் வெரி கிளியர். அதனால தான் வந்து இதுக்கு உள்துறை அமைச்சகம் வந்து ரொம்ப ப்ரோஆக்டிவாக நல்ல ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி பர்மிஷன் நான் இறங்கி வரும்போது அரைவலே அவர் நான் வரும்போதே எனக்கு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, நான் ஹீரோவா மாறிடுவேன் நினைச்சேன். வரும்போது ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுமா சார், இந்தாங்க இடம் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாங்க. தட் இஸ் தி திங். ஸோ அதுக்கப்புறம் பர்மிஷன் நீ கேட்குறியோ இல்லையோ அந்த புடி கேட்காமலே கொடுத்தாங்க பர்மிஷன் வச்சுக்கோ. ஸோ தட் இஸ் த வே. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஐபி ஆஃபீஸராக இருந்தவர் வந்து கரெக்டாக இந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு முன்னாடி டெல்லியோட கமிஷனரா மாற்றிருக்காங்க. ஆமாம், லாஸ்ட் மினிட்ல கரெக்டாக சேஞ்ச் டு ஹேண்டில் சம்திங்ஸ் சம் ஸ்பெசிஃபிக் வே. கண்டிப்பாக நாம் இதை வந்து நம்ம இதை எதிர்பார்த்தோம். இந்த ஸ்கேல் கூட எதிர்பார்த்தோம், இதை விட அதிகமான ஸ்கேல் கூட நம்ம எதிர்பார்த்தோம். அதனால தான் நேற்றுக்கு வந்து அந்த வெப்பன்ஸ் எல்லாம் வந்து சூடு பண்ணி பார்க்கும் போது நம்ம ஆளுங்க என்ன சுட்டுருவீங்களா அப்படின்னா, நீ பண்ணும் போது திரும்ப இதுனா 2001 அந்த மாதிரி இல்லை 2014 பார்லிமெண்ட்ன்றது இந்த ஜனநாயகத்தினுடைய அரசமைப்பினுடைய ஒரு ஆத்மா. 2014 முன்னாடி விட மாட்டாங்க, யாரா இருந்தாலும் சொல்றதா செய்வோம். வாஜ்பாய் அவர்கள் அந்த ஃபாரின் பாலிசியை மாற்றினதே பார்லிமெண்ட் அட்டாக் அப்புறமா தான். ஸோ அது முன்னாடி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சரி ஒழிஞ்சு போகுது, கொஞ்சம் ப்ரொடெஸ்ட் பாகிஸ்தானுக்கு பஸ்லேயே பயணிச்சு பண்ணிச்சு எல்லாம். இவருமே நரேந்திர மோடி அவர்களுமே சரி பாகிஸ்தானுக்கு மிட்டாரில் போய் இது பர்மிஷன் வாங்கிட்டு சரி ஓகே நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு நவாஸ் ஷெரீஃப் பார்த்துட்டு வந்தார். அதெல்லாம் ஓவர். ஸோ இனிமேல் நீ வந்து பார்லிமெண்ட்டில் முன்னாடி வந்து பயங்கரவாதியை விட்ட, இந்த வாட்டி மாணவர்களை விட்டு புரட்சி பண்ணுறேன்ற பேரில் ஒரு ஆட்சி மாற்றத்தை, ஒரு ரெஜிம் சேஞ்சை நேபாள் போலவோ பங்களாதேஷ் போலவோ பாகிஸ்தான் போலவோ இலங்கை போலவோ மாற்றுவதற்கு முயற்சி நடக்கிறது. இதற்கு கண்டிப்பாக பல்வேறு நான் ஸ்டேட் ஆக்டர்ஸும் சில மறைமுகமாக ஸ்டேட் ஆக்டர்ஸுமே மேற்கு பக்கத்துலேருந்து இயங்குவதாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு உக்ரைனிய பெண்மணி நேபாள் பார்டரில் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அமெரிக்கன் முன்னாள் கடற்படை வீரர், அவர் வந்து வேறு எதுவும் பெருசாக இப்போதைக்கு நியூஸ் கிடைக்கல, அவர் வந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து நேபாள் பார்டரில் வந்து போகும்போது பிடிச்சிட்டாங்க. அவருக்கு விசா கிடையாது. இந்த பெண்மணிக்கும் விசா 2022லேயே எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. இந்த அம்மா இங்கே தான் சுற்றிட்டு இருக்காங்க. கோவாவில் தங்கி இருந்திருக்காங்க. அப்புறமா பல்வேறு நாடுகளில் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் அவங்க வந்து போய் தங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேன் டைக்கை இதில் நார்த் ஈஸ்ட்டில் பிடிச்சாங்க. ஸோ இந்த வாட்டி உத்தரப்பிரதேஷ்லேயே பிடிச்சாங்க. உத்தரப்பிரதேஷ் வந்து இட் இஸ் ஃபேஸிங் அன் எலெக்ஷன். வி நோ ஹவு இம்பார்ட்டண்ட் உத்தரப்பிரதேஷோடைய தேர்தல் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நான் சொல்ல வேண்டியது. துரந்தர் படத்தை இன்னொரு தடவை பார்த்தாலுமே 60,000 கோடி அளவுக்கு எடுத்துன்னு போன்னு சொல்லி படாபாய் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆள் சொல்கிற மாதிரிலாம் காட்சியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் உத்தரப்பிரதேசம் ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி இந்த ஆட்சி மாற்றம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லா ஊர்லேயுமே பிரச்சனை இல்லையான்னு, இது ஜனநாயக நாட்டில் கண்டிப்பாக பிரச்சனை வரதான் செய்யும். எல்லா விதத்துலேயுமே தெர் இஸ் நோ கம்ப்ளீட் ப்ராடக்ட். எப்போவுமே நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் எடுத்தாலும் சரி, கவர்மெண்ட் எடுத்தாலும் சரி, நம்ம விஜய் சொன்னால் ஒத்துக்கிறோம், நான் இப்போ தான் வந்திருக்கேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவேன் அப்படின்னு. ஸோ ஒரு தப்பு நடந்ததுன்னா அந்த தப்புக்கு மாற்றம் வருகிறதா அப்படின்றது மாத்திரம்தான் பார்க்கணும். அது வந்துச்சுன்னா ஓகே ஃபைன், நம்ம கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஒரு தப்பு நடக்குது, நம்ம சொல்கிறோம் கவர்மெண்ட் கிட்ட இந்த இடத்துல தப்பு நடக்குது, அதை மாற்றம் கொண்டு வராங்க, இல்லை அதுக்கு அதை தடுத்து நிறுத்துவதற்காக இல்லை அடுத்த வருஷம் இல்லாத வரைக்கும் என்னென்ன பண்ணுறோமோ அதை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அரசு இயந்திரம் கரெக்டாக இயங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். அது பண்ணாமல் விட்டிங்கன்னா தான் ப்ராப்ளம். இந்த அரசாங்கம் அதை ஒழுங்காக செய்கிறது. அப்படி செய்யும் போது திரும்ப எதுக்கு நான் மாற்றணும் அப்படின்றது தான். இப்போ இது இப்போ உங்கள் மேலே வைக்கிற, அதாவது தர்மேந்திர பிரதான் மேலேயோ இப்போ இருக்கக்கூடிய மோடி கவர்மெண்ட் மேலே வைக்கிற எல்லா குற்றச்சாட்டும் இது 1947 வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தான். ஸோ ஒவ்வொரு சின்ன பேப்பர் லீக்ன்றது இந்தியாவில் இட்ஸ் நார்மல் நார்ம். அதை தான் சொல்கிறேன். இது வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய விஷயந்தான். அர்ஜுனனோட காலத்திலேயே வந்து ஒரு நிகழ்வு வரும் இல்லையா? ஸோ ஒரு இலையில வந்து எழுதி ஒரு ஓட்டை ஒரு மந்திரம் சொல்லி அந்த அம்பு எடுத்து ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இலைய மேலே எழுத உடனே அந்த எல்லா மரத்தில் இருக்க எல்லா இலையிலையும் ஓட்ட விழுந்த மாதிரி ஒரு இது வரும், அந்த நிகழ்வு நடக்கும். அவர் வச்சுட்டு போயிடுவார். அர்ஜுன் பின்னாடி வந்துட்டு அதுக்கப்புறமா அதே இலையை எடுத்து அதே மந்திரத்தை பிரயோகம் பண்ணி திரும்ப இன்னொன்று போட்டோடனே திரும்ப 2 இருக்கும். ஸோ துரோணர் திரும்பி வந்து பார்க்கணும் 2 இருக்குன்னா அது பேப்பர் லீக்னு எடுத்துக்கணுமா? ஸோ இப்போ பேப்பர் லீக் அப்படிங்கிறது வந்து வேறு மாதிரி இஷ்யூவை தான் நம்ம ஹேண்டில் பண்ணோம். அதுக்கான ஸ்டெப் எடுத்திருக்காங்களா? எடுத்திருக்காங்க. ஸோ அதை திரும்பி நடக்காமல் இருப்பதற்காக அதை வந்து அரசு இயந்திரம் முடுக்கி விடப்பட்டிருக்கு. எக்ஸாமை ஃபுல்லாக கேன்சல் பண்ணி திரும்பி நடத்துறதுக்கு நம்மக்கிட்ட தகுதியும் இருக்குது. நம்மளால் அதை எடுத்து பண்ணியே தீருவேன்னு சொல்லி பண்ணி காமிச்சிட்டாங்கல்ல. ஸோ இதுதான் நம்ம கேட்குறோம். அது வந்து இப்போ பேப்பர் லீக் ஆகி அது மூலமாக ஒருத்தன் வந்து தகுதியற்ற ஒருத்தன் போய் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அதுதான் நியாயம். ஸோ அந்த எக்ஸாம் மொத்தத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நான் திரும்ப எக்ஸாம் வைக்கிறேன், திரும்ப உன்னுடைய தகுதியை ப்ரூவ் பண்ணு. இப்போ ஃபேர் அண்ட் என்ன சொல்கிறது அன்பயாஸ்டு எக்ஸாம் வைக்கும் போது அதன் மூலமாக ஒருத்தன் தேர்வு ஆறான் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வரவேற்கணும். ஆக்சுவலாக இந்த கவர்மெண்ட் மேலே அந்த மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் மரியாதை தான் கூடியிருக்கணுமே தவிர அந்த எக்ஸாமே கரெக்டு தான்ப்பா, அவன் பிட் அடித்தாலும் சரி லீக் ஆனாலும் சரி அவன் தான் உன்னை பின்னி தள்ளிட்டு அவன் தான் போகிறான், நாங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஓகே ஃபைன், கவர்மெண்ட் வந்து ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சது. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, மொத்தத்தையும் கேன்சல் பண்ணிட்டு திரும்ப பாஸ் பண்ணிட்டு உள்ளவான்னு சொல்லுது. ஸோ இதை விட ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு என்னால் கொடுக்க முடியல. ஸோ அதுக்கு நீங்கள் 1000 அதாவது சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். அன்றைக்கி என்னால் எழுத முடியுது, அடுத்த நாள் உடம்பு சரியில்லாமல் போச்சு, இதெல்லாம் இருக்கும். ஆனால் நான் ஃபேராக நடத்துகிறேன்னா அப்படின்றது தான் பார்க்கணும் எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாமில் நான் திரும்ப நடந்த எக்ஸாம்லேயுமே கூட பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் உள்ளே போக முடியாமல் அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஸோ இதை இப்போ நம்ம கற்றுக்கிட்டோம்ல, நம்ம போன தடவை முதல் தடவை ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை நான் வந்து ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னா குறை சொல்லலாம் அரசாங்கத்தை. அடுத்தடுத்து வரும்போதும் அவங்க சொல்கிறாங்க இந்த டைம்குள்ளே வந்தால் தான் கண்டிப்பாக உள்ளே விடுவேன்னு சொன்ன பிறகும் நான் வந்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறமா கவர்மெண்ட்டை குறை சொல்கிறது, அப்புறமா திட்டுறது, ஒரு வீடியோ கேமராக்கள் முன்னாடி அழுவுறதுன்றது அர்த்தமே இல்லை. ஸோ இது வந்து முன்னாடியே உங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட எல்லா விஷயமும் கோட் ஆஃப் கான்டாக்ட் எல்லாமே கொடுத்துருக்கு எக்ஸாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் சேஞ்ச் பண்ணி இவ்வளோ விஷயத்தையும் இட் வில் இம்ப்ரூவ். ஸோ இப்போவும் சொல்கிறேன், இதுதான் கம்ப்ளீட்டாக ஃபார்மாக இருக்க போதுன்னா இது கம்ப்ளீட் ஃபார்மாக இருக்க போகிறது இல்லை. இதுக்கப்புறமா இன்னும் சேஞ்சஸ் வரதான் செய்யும். ஒவ்வொரு வருஷமும் சேஞ்சஸ் வரதான் செய்யும். நம்ம முதல்ல நெக்ஸ்ட் இது வந்து நெக்ஸ்ட் நீட்லேருந்து வந்து 50% வந்து வெயிட்டேஜ் ஃபார் 12th மார்க் அப்படின்ற வரைக்கும் வரும். ஐடியாஸ் வரதான். அதான் சொல்கிறேன், அதாவது நான் மாணவனாக இருக்கும் போது இருந்த சிஸ்டம் இப்போ நான் ஆசிரியராக மாறின பிறகு இருக்கக்கூடிய சிஸ்டம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இதுவே மாறிட்டே தான் இருக்கும். ஹியூமன் இவல்யூஷன் மாதிரி தான் இதுவும். இந்த மாற்றங்களை யார் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர் பரிணாம வளர்ச்சியில் இருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை நம்ம எடுத்துக்கொள்ள தான் வேண்டும். அதுதான் கரெக்டாக இருக்க முடியும். அந்த மாற்றமே இல்லாமல் நான் வந்து அன்பயாஸ்டாக இருப்பேன்ற கவர்மெண்ட்டை இவங்க எதிர்த்தாங்கன்னா 100% ஓகே. ஆனால் அப்படி இல்லாமல் ஒழுங்காக தான் போயின்னு இருக்கு. சப்போஸ் ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதை மாற்றுவதற்கான முடிவுகளையும் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய கவர்மெண்ட் பக்கம்தான் மாணவர்கள் நிற்கமே தவிர யாரோ வெளிநாட்டிலேருந்து ஒரு பணத்தை கொடுத்து ஒருத்தன் 10 பேர் உட்காந்துருக்கான் அப்படின்றதுக்காக. இந்த ஜென்சிக்கள் மீது எனக்கு ஒரு மரியாதை உண்டு. நான் இப்பவும் சொல்கிறேன், அவங்க வந்து கரெக்டான ஒரு டெசிஷனில் தான் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் தவறான வழிநடத்தல் பேரில் வேற யாரோ உட்காந்து
குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க எல்லா ஊர்லேயுமே. நேபாளில் இப்போ புரிஞ்சு போச்சு, பங்களாதேஷில் புரிஞ்சிச்சு, ஸ்ரீலங்காலையும் புரிஞ்சிச்சு. ஸோ அவன்லாம் பட்டு புரிஞ்சிருக்கான். அதாவது புத்திசாலி படாம போறீங்கன்னு அதான் சொல்லு, புத்திசாலி யாருன்னா இந்தியன். அடுத்தவங்க கிட்ட இருந்து அடுத்தவன் பண்ற தப்புல அடுத்தவன் வாங்குற உதையில பார்த்து கத்துக்கிறவன் தான் புத்திசாலி. வரலாற்றுல இருந்து பாடம் கற்றுக்கொள்ளணும். ப்ளஸ் கண்ணெதிர பார்க்குறல்ல நீ 7 லட்சம் கோடி இருந்த கடன் 21 லட்சம் கோடியா மாறிடுச்சு பங்களாதேஷ்ல. டோட்டல் சிஸ்டம் வந்து மொத்தமா உடஞ்சு போச்சு. பாகிஸ்தான்ல கேட்கவே வேணாம், இன்னைக்குமே சிஸ்டமே கிடையாது. இலங்கையில இன்னைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ மாறி வந்துட்டு இருக்கு வித் ஹெல்ப் ஆஃப் இந்தியா. ஆமாம். ஸோ இப்போ இவ்வளோ விஷயம் இருக்கு. நீ வந்து திரும்ப போய் அவங்க கற்றுக்கிறதெல்லாம் விட்ரு, நானாக போய் நெருப்பில் கை வச்சு சுட்ட பிறகு எவ்வளோ கொப்பிச்சிக்கும், அதுக்கப்புறம் பர்னால் வைக்கணுமா இல்லை இட்லி மாவில் வச்சா சரியாகும்னு சொல்கிறாங்க, தலையில் வச்சா சரியாகும், எண்ணெய் தடவைனா சரியாகும். நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற? அவன் சுட்டுக்கிட்டான், அதை பார்க்குற. இதுக்கப்புறமாவும் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறது உன்னோட கையில் தான் இருக்குன்றது தான் ஜென்சிக்களுக்கும் மாணவர்களும் நான் சொல்கிற இந்த காணொலி மூலமாக சொல்கிற ஒரு விஷயமா இருக்க முடியும். தவிர கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்குது. இதுக்கு மேலே போய் உட்காந்து பேசியாச்சு. அதுக்கு மேலே சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு டேக் எனி ஆக்ஷன் கோ டு கோர்ட்ஸ். இதுக்கு மேலே நீ வந்து ரோட்டில் போய் உட்கார்றதுன்றது உனக்கு தான் நீ செய்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகம். அதாவது சொந்த காசில் சூன்யம் இல்லை, நானே அதுக்கான போய் நானே அதில் போய் உட்கார்ற மாதிரி அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். இதில் சோனம் வங்ஷுக் அண்ட் அபிஜித் திப்கே இவங்க 2 பேர் லீட் பண்ணக்கூடாது. ஒரு காலத்தில் அண்ணா ஹசாரி கெஜ்ரிவால் இருந்தது போல இவங்களை தாங்களே நினச்சிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. இதில் சோனம் வங்ஷுக் நோன் ஃபார் இன்சைட்டிங் வயலன்ஸ், தொடர்ந்து இளைஞர்களை தூண்டிவிடக்கூடிய ஒரு போராட்டம்ன்றத ஒரு ஃபேஷனாக எடுத்துட்டு பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அவரை வந்து தன்னை ஒரு சூழியல் ஆர்வலராக ஆரம்பித்தாலும் அவருடைய சூழியல் ஆர்வலர் எல்லாமே இங்கே பார்த்தா இந்த கிளைமேக்ட் ஆக்டிவிசம்லாம் பாகிஸ்தான் லிங்கோட இருக்கு, சைனீஸ் தொடர்புகளோட இருக்கு, ஜார்ஜ் சாரோஸ் ஃபவுண்டேஷன்ஸோட இருக்கு அப்படின்னு பங்களாதேஷோட இருக்கு. எஸ், பங்களாதேஷோட இருக்கு. அவங்க போய் யூனிஸை கட்டி பிடிச்சிட்டு இருந்த 2020 போட்டோலாம் மேபி அவருக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை வந்துச்சு போல. அதே போல அதே 2 அவரும் அமெரிக்காவோட இதுதான், இவரும் அமெரிக்கா, மேபி அமெரிக்கா மாப்பிள்ளை, இவரும் அமெரிக்க மாப்பிள்ளை அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த டோட்டல் இவங்க லிங்க்ஸ் ஏன் இவ்வளோ சஸ்பீஷியஸாக இருக்கு? எப்படி இது இல்லை, இது அதான் சொன்னேன், எல்லாருமே ஒரே பாயிண்ட்ல இந்த வட சென்னையில் வரும், எல்லாரையும் ஒரு புள்ளியில் இணைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் வரும், அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் இம்ரான் கானுடைய ஆட்சியை கவுத்து விட்டு ஷபாஸ் ஷெரீஃப், இங்கே ஹசீனாவுடைய ஆட்சியை கவுத்து விட்டு இது முதல்ல யூனிஸ், அப்புறமா இப்போ தாரிக்கு. ஸ்ரீலங்காவில் நிறைய ப்ராப்ளம் உள்ள, ஸோ அதனால அது வந்தது, அதை வந்து ஆக்சிடென்டெல்லாம் மாற்றி விட்டீங்க. ஸோ அது ஒன்று ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நேபாளில் ஸோ நிறைய உள்நாட்டில் நேபாளில் ப்ராப்ளம் இருந்தது. ஆனால் அதற்காக அந்த நாட்டுக்குள்ளே போய் இவ்வளோ பெரிய ஸ்கேலில் அங்கே எப்படின்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேரையும் காலி பண்ணிட்டு தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆளுங்கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் கொண்டாங்க. அது வந்து கண்டிப்பாக அந்த நாட்டு இளைஞர்கள் செய்யக்கூடிய இன்னைக்கு ஒத்துக்கிறானே. இப்போ இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் கேள்வி கேட்குறான், கண்ணாடி கேட்டுன்றான். உன் கண்ணாடி போட்டதுனால எல்லாம் கருப்பாக தெரியுது போல இருக்கு, நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதே மக்கள் யாரெல்லாம் நீங்கள் சொன்ன அந்த பேப்பர் மொத்தத்தி சாதாரண பேப்பரை கொளுத்த ஆரம்பித்து பார்லிமெண்ட் வரைக்கும் எரிச்சானுங்களே, அதாவது இந்த தலைவர்கள்லாம் கொண்டாங்களே, அதே போராட்டம் பண்ண அதே மாணவர்கள் இன்றைக்கி அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரை பார்த்து சொல்கிறாங்க, நீ கண்ணாடி போட்டுன்னு இருக்க, அதனால் நாங்கள் படுற அவஸ்தெல்லாம் உனக்கு தெரியல, கண்ணாடி கேட்டு. ஸோ இதுதான் பிரச்சனை. நேபாள் ஒரு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இட்ஸ் எ கிங்டம். ஸோ அது வந்து மாறி இருக்கிறது இப்போ தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து திரும்ப கிங்டமாக மாறுமா இல்லை ஒழுங்கான ஆட்சி வருமானு தெரியாது. இதில் வந்து மத்திய அரசுடைய இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் சோஷியல் மீடியாவில் பார்க்குறோன்னா ட்விட்டரில் வந்து ஒரு வேறு மாதிரி இருந்தாலும் ஒரு கிரிப் இருந்தாலும், இந்த பக்கத்தில் இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம் டோட்டலி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா. அது வந்து ஒரு மெட்டாவோட சர்வீஸ் முழுக்க அப்படி இருக்குன்றத பார்க்குறோம். எலன் மஸ்கும் அவர் வந்து கொஞ்சம் அதிருப்தியில் அவர் ஸ்டார்லிங்கோட இதில் ப்ரோ இந்தியா இல்லாமல் ஆன்டி இந்தியா ஃபீடு தான் அதிகமான முக்கியத்துவம் கிடைக்குது. பட் மெட்டா டோட்டலி அவுட் ஆஃப் கிரிப்போ அப்படின்னு வந்து நிற்குது. ஒரு தவறான ஒரு வழிநடத்தல் முழுக்க அங்கே நடக்குதோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்சைட்டிங் மாபுன்றதை தாண்டி இன்சைட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்னு போய் நிற்குதோ, நேரடியாக தி இந்தியன் ஸ்டேட், இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக, இந்திய இறையாண்மைக்கு எதிராக நகர்வுகள் சர்வசாதாரணமாக சில ரீல்ஸ் வந்து அவ்வளோ நார்மலைஸ் பண்ணி உங்களுக்கு போகக்கூடிய விஷயமாக அல்காரிதம் பூஸ்ட் பண்ணதும் இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர்ல இந்தியா ஏன் கிரிப்பை இன்னுமா கற்றுக்காம இருக்கு, பிடிக்காம இருக்கு? கிரிப்பை நம்ம கற்றுக்காம இல்லை, நம்மளால் ஆக்ஷன் எடுக்க முடியாதுலாம் கிடையாது. எதுக்காக அப்படின்றது மோடிஜிக்கும் அந்த மினிஸ்ட்ரிக்கும் மாத்திரம் தான் தெரியும். இதை வந்து நாமளும் எழுதியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ சொல்கிறீங்க, நான் 2025 நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரப்போகுது, இந்த மாதிரி அடுத்தது ஜென்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் மாதம் 2025 24 நினைக்கிறேன், 24 கொடுத்தோம் இந்த மாதிரி ஒரு லெட்டர். ஸோ இதுதான் ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் டிக்டாக்கை ஒரே நாளில் பேன் பண்ண முடிஞ்ச
மோடி கவர்மெண்ட்டால் இன்ஸ்டாகிராமை ரொம்ப நாள் பண்ணாமல், அதாவது விட்டு ஆட வைக்கிறதுன்றது தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட் டசன்ட் மீன் லைக் நீங்கள் வந்து எவ்வளோ வேணா ஆடுவேன், நான் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்க மாட்டேன் அப்படின்றது கிடையாது. ஸோ நீ எந்த லெவலுக்கு போகிற அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இவ்வளோ நீங்கள் சொன்ன மாதிரி மெட்டாவோட அல்காரிதம் நானும் பார்த்தேன். ஸோ அதில் வந்து கடிவாளமே இல்லை. அமெரிக்கன் சொசைட்டியாக இந்திய சொசைட்டியை மாற்றுவதற்கு, ஏன்னா அமெரிக்கா சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோலே கிடையாது. நீங்கள் நடுவில் ஒரு இப்போ லீக்ஸ் வந்திருக்கு, அதாவது கோர்ட்டில் போயிட்டு ஹவு தே ப்ரெசென்ட் தெம் செல்ஃப்னு, படு மோசமான ட்ரெஸ்ஸில் போயிட்டு கோர்ட்டில் போயிட்டு ஜட்ஜு முன்னாடி நிற்கிறாங்க. நீ இந்த ட்ரெஸ்ஸில் வர முடியாதுன்னா நான் எப்படி வரணும்னு நீ எதிர்பார்க்குறேன்னு ஜட்ஜிகிட்ட கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் சேர்த்து ஒரு காணொலியாக இது நீங்கள் சொல்கிற அதே இன்ஸ்டாகிராம்லேயும் வந்தது. ஸோ அப்போ அமெரிக்கன் சொசைட்டி மாதிரி இந்தியாவுடைய ஒரு சமுதாயத்தை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியாக இன்ஸ்டாகிராம் செயல்படுகிறதா? ஏன்னா இன்னொன்று, இப்போ நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு காம்படிஷன் இருக்குல்ல. இப்போ எனக்கு பெப்சி பிடிக்கல, கொக்கோ கோலா இல்லை பவன்டா எல்லாமே இப்போ வெளிநாட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பனி சோடா கிடைக்கல. ஸோ அதனால் இது 3த்தில் தான் ஏதாவது ஒன்று குடிச்சாகணும். ஸோ அப்போ ஒன்று மாற்றம் வந்ததுன்னா இன்னொன்று ஒன்று ஆப்ஷன் இருக்குது, கரெக்டாக? ஸோ ஏதோ ஒன்று இப்போ 2 பிராண்டாக 3 பிராண்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ இன்ஸ்டாகிராமுக்கு மாற்று என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதை நம்ம எவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருக்கோம். அதாவது டிக்டாக் பேனுக்கு அப்புறமா முடிசூடா மன்னனாக இன்ஸ்டாகிராம் தான் இருக்குது. இந்த ஷார்ட்ஸ் அண்ட் அந்த ஷார்ட் வீடியோ பிளாட்ஃபார்ம் ரீல்ஸ், அதில் வந்து இன்ஸ்டாகிராம் தான் இருக்குது. அது மூலமாக ஆட்சிக்கே வர முடியும், இருக்கக்கூடிய ஆட்சியே மாற்ற முடியும் அப்படின்றது நம்ம பல கேஸ் பார்த்துட்டோம். ஸோ இங்கே விஜய் அவர்களே பார்த்தாச்சு. ஸோ அதுக்காக நான் அவர்கள் வந்தது மொத்தமும் இதனாலன்னு சொல்ல மாட்டேன். தேர் வாஸ் எ கிளியர் ஃப்ளா இங்க இருக்கக்கூடிய இங்க இருந்த கட்சிகள் மீதான பெரிய அதிருப்தி இருந்தது. அதை அறுவடை செய்யும் களமாக அவங்க மாத்திக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அதுல வந்து நான் மாறுபாடு அந்த விஷயத்துல மாத்திரம் வெறும் இன்ஸ்டாகிராம் மாத்திரம் சொல்ல மாட்டேன். இட் இஸ் எ ஃபெர்டைல் கிரவுண்ட் அப்படின்னும் போது அவன் அதை யூஸ் பண்றான், அதுல நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா இன்ஸ்டாகிராமுக்கு மாற்று என்ன? இப்போ நீங்கள் சொல்கிற முன்னாடி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு மாற்றாக விஜய் வந்தார், ஒரு இந்த விஷயத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று வந்திருக்கு. ஸோ நான் ஆப்ஷன் போடுறேன். இப்போ இன்ஸ்டாகிராமுக்கு மாற்று என்ன அப்படின்றது நம்மளுடைய என்ன சொல்கிறது, இங்கே இருக்கக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஸும் இங்கே இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்க பெருநிறுவனங்களும் சேர்ந்து ஏதாவது ஒன்று ஆரம்பித்து இந்தியாவிற்கான ஒரு பிளாட்ஃபார்ம், ஓஎஸ் இல்லை, ஷார்ட் வீடியோ பிளாட்ஃபார்மும் இல்லை, ஸோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் இல்லை, இருந்தது எல்லாமே ஒன்று ஒன்றா மூட்டோம். ஸோ இப்போ வி ஆர் ஹைலி என்ன சொல்கிறது ரிலையிங் ஆர் வி ஆர் ஆல்ரெடி எழுதி கொடுத்துட்டோம் அடிமை சாசனம் இந்த பக்கம். ஏன்னா சைனா பக்கம் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது ஒரு இந்த பக்கம் ப்ராப்ளம் இல்லைப்பா, இந்த பக்கம் ப்ராப்ளம் இருக்குது, இந்த பக்கம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வி ஆர் டிபெண்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டோம். வி ஆர் நாட் ரிலையிங் ஆர் வி ஆர் நாட் யூஸிங். இப்போ வந்து நம்ம அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டோம், இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் கொடுத்துட்டோம். ஹை டைம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்பேஸுக்கு விடுற ஸ்கை ரூட்டு இதெல்லாம் இதுவும் வேணும், நான் இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி இங்கேயும் ஏதாவது ஒன்று நம்ம வந்து கவர்மெண்ட்டுமே சரி இன்ஸ்டாகிராமோ மெட்டாவோ கூகுளோ அப்புறமா வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரு தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு அமெரிக்கா கவர்மெண்ட் ஃபண்டே பண்ணலான்னு ஏதாவது இருக்கான்னு நம்ம வந்து கற்றுக்கணும், அவ்வளோதான். ஸோ நம்ம இங்கே இருக்கிற அரசாங்கம் அதிலிருந்து பாடம் எடுத்துக்கொண்டு நாம் இதே மாதிரி அவன் நரேட்டிவ் புஷ் பண்ணுறான். பிபிசி பார்த்தீங்களா எழுதுந்து ஜென்சி புரட்சி இந்தியாவில் வரவே இல்லை, வந்துட்டா அது ஒரே பிபிசியோட அந்த செய்தியாளர்களும் ஒரே சந்தோஷமாக போய் நின்றுன்னு ஒரு பக்கம் சிரிக்கிறதா இல்லை ஒரு பக்கம் அடி வாங்குறானுங்களே அதுக்காக அழுவுறதா தெரியாமல் ஒரு பேட்டி. ஸோ இது வந்து அவன் எதிர்பார்த்துருக்கான்ல, அப்போ நாம் எதிர்பார்க்காமலே எதிர்பார்த்துருப்போம், நம்ம எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போவும் ஆனால் ஆல்டர்னேட்டிவ் நம்மளுக்கு வேணும். ஆனால் நானாக ஒன்று ஆரம்பித்தேன்னா அமெரிக்கா வந்து வேறு மாதிரி டீல் பண்ணும். ஸோ அவனாக போகிறான்னா வேறு மாதிரி டீல் பண்ணும். ஸோ லெட் தம் கோ அப்படின்ற மாதிரி தான் அவங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்திய அரசாங்கம் அவனாக வெளில போகிறதுக்கு என்ன பண்ண முடியும் பண்ணிவிட்டு வெளில போயிடுவான் அப்படின்றது தான். இன்னொன்று செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு, அதுலேயும் நிறைய எக்கச்சக்க ப்ராப்ளம் இருக்குது. இந்தியாவோட மேப்லேருந்து எழுதுகிற ஆர்டிக்கல்லேருந்து நீங்கள் சும்மா பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு கட்டுரை கொடுங்க, அதை இல்லைன்னா ஒரு வரைபடம் வரைங்க, அதற்கு இந்தியாவை முன்னெடுத்து பண்ணி பாருங்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விஷயங்களை கம்பேர் செய்து ஒரு பண்ணி பாருங்கள், சான்ஸே இல்லை, இட் ஒன்ட் கிவ். ஓகே, இதில் ஃபைனல் கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினைக்கிறது இதுதான். இந்த இதில் இது ஒரு நேபாள் போல ஆக்குவோம், மோடி மர்கையா இது போன்ற கோஷங்கள்லாம் வருது அப்படின்றத பார்க்குறோம். மோடியின் மரணத்திற்காக ஆசைப்படுகிறார்கள், பார்லிமெண்ட்டை அடித்து உடைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, உங்களுக்கு எல்லா கட்டடங்களையும் எரிக்கணும்னு ஆசைப்படுறாங்க.
நேபாள் போல ஆக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. த ரெஜிம் சேஞ்ச் அப்படின்றது இந்த இடத்துல தான் வந்து நிற்குது. ஆட்சி மாற்றம், டீப் ஸ்டேட் விரும்பக்கூடிய நபர்கள் இந்தியாவில் ஆளணும் அப்படின்றது தான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதை வந்து யாரோ ஒரு ஃபியூ எலிமெண்ட்ஸ் இன்சைட் பண்றாங்க. இங்க இருக்கக்கூடியவங்க மாப் மென்டாலிட்டியில கூட்டமா சேர்ந்து எல்லாரும் சொல்லுவோம், நம்மளும் சொல்லுவோம் இது ஃபேஷனா இருக்கு, ரீல்ஸுக்கு நல்லா இருக்கு, உண்மையாலுமே நமக்கு எதிராக அப்படிதான் நடக்குதுன்னா அந்த மாப் மென்டாலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த மாப் மென்டாலிட்டியில இப்படி பண்றாங்கன்றதை புரிஞ்சுக்க முடியுது. இது அதை நோக்கி தான் நகர்கிறதா? உண்மையாலுமே அந்த ஒரு பெரும் அச்சுறுத்தல் இந்தியாவில் ஒரு ரெஜிம் சேஞ்ச் அப்படின்றது, டெமோக்ராட்டிக்கலா ஒரு ஆட்சி போய் ஒரு ஆட்சி வருதுன்றது வேறு. ரெஜிம் சேஞ்ச் போன்ற பிளான்ட் செய்யப்பட்ட அந்நிய நபர்களின் தலையீட்டால் நிறுவப்படக்கூடிய அரசு அப்படின்றது ஒரு பெரும் ஆபத்து. அதை நோக்கி நகர்கிறோம். இந்தியா அந்த மாதிரி வருவ வாய்ப்பே இல்லை. நம்மளுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் எல்லாம் எடுத்து பாருங்க, அது வெளியில திரும்புறது உள்ள இருக்கக்கூடிய இந்த புல்லுரிவுகள், இந்த வார்த்தையில் நான் வந்து எந்த அசிங்கமும் கிடையாது, உண்மையிலே புல்லுரிவுகள் இவங்கெல்லாம் வந்து களை எடுக்கப்பட வேண்டிய நேரம். ஆனால் கலைகள் ஐடென்டிஃபை பண்ணுவதற்கு இது ஒரு வாய்ப்பு. அவங்களே அவங்கள காமிச்சிக்கிறாங்க. அதனால தான் நான் சொன்னேன், போராட்டம் பண்ண அத்தனை பேரும் கெட்டவங்க நான் சொல்ல முடியாது. அதில் போராட்டம் பண்ண அத்தனை பேரும் பார்லிமெண்ட் எரிக்க அதில் ஒருத்தர் 2 பேர் இருப்பான், அவன் தான் இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு போவான். அது அவன் வந்து சேஃபாக தான் இருப்பான். அவனுக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஃபண்டிங், நாளைக்கே யோகேந்திர யாதவ், அகிலேஷ் யாதவ்லாம் சேர்ந்து பெயில் எடுப்பாங்க, காப்பாற்றுவாங்க. அதுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுப்பாங்க. அவன் பெரிய ஆளாகும், கொஞ்ச நாள் இருப்பான், அப்புறம் திரும்ப அவன் போயிடுவான், வேற ஒருத்தன் வருவான். ஸோ இது வேவ் ஆஃப்டர் வேவ் இது மாதிரி கண்டினியூ ஆகும். பட் இது வந்து திரும்ப போயிட்டே இருந்ததுன்னா இந்தியாவோட வளர்ச்சி பாதிக்கப்படும். அதனால் இது வந்து ரெஜிம் சேஞ்செல்லாம் எனக்கு இருக்குமா அப்படின்றது வந்து எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய சப்போர்ட் இல்லை. சும்மா ஒரு செட் ஆஃப் பீப்புள் முதல் நாள் நேற்றுக்கு உங்களுக்கு அந்த மாப் மென்டாலிட்டி, அந்த ஒரு ஏதோ ஒன்று சாதிச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான வழிநடத்தலில் சில மாணவர்கள் போயிருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இது வந்து ஒரு பிளான் செய்து வைக்கப்பட்ட ஒரு போராட்டம் தான். அது ரொம்ப நாள் சோபிக்க போவது இல்லை. அதே மாதிரி ரெஜிம் சேஞ்செலாம் இந்தியாவில் ரொம்ப கஷ்டம். அப்படி ரெஜிம் சேஞ்சு அப்படி அந்த நோக்கி அவங்க நகர்றாங்கன்னா பொதுமக்கள் இருக்காங்கல்ல, அவங்களே சும்மா இருக்க மாட்டாங்க. நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா டெல்லியில் எல்லா பொதுமக்களும் அரசாங்கத்துக்கு எதிராக எப்படி வைக்கிறாங்கன்னா, நான் உனக்கு ஓட்டு போட்டது இதுக்காக இல்லை, இப்படி திரும்புது. அதாவது நான் உனக்கு ஓட்டு போட்டது இந்த மாதிரி ஆளுங்களை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறதுக்கு நான் ஓட்டு போட்டேன். அதுதான் ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் அப்போ நடந்தது. எங்களுக்கு ரோடு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, நீ கிளியர் பண்ண வச்சிருக்கீங்க. கவர்மெண்ட் அதுதான் சொல்றேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வருமே தவிர. நேத்து மெட்ரோ ஸ்டேஷன்ல அடிச்சு உடைச்சிருக்காங்க, அதை தாண்டி ட்ரெயினை உடைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் காரெல்லாம் கவுத்து போட்டிருக்காங்க. பொதுமக்களுடைய சொத்து தான் அது. ஜென்ரலா ரோடு டிராஃபிக் பாதிக்கும். இது எல்லாமே பொதுமக்களே இன்னும் 2 நாள் அப்படி போச்சுன்னா சாதாரண பொதுமக்களே நேராக போய் போலீஸ்காரங்களாம் நீ ஓரமாக உட்காரு ஈத்து போட்டு அடிக்க போகிறாங்க. அப்படி தான் நடக்கும், வேறு சான்ஸே இல்லை. அப்படி தான் நான் பார்க்குறது. ரொம்ப நன்றி திரு கணேஷ்குமார். இத்தனை நம்மோடு இருந்து ரொம்ப டீட்டெயிலாக நாட்டின் முக்கியமான விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்காங்க. மிக்க நன்றி. நன்றி. ஜெயந்த். ஜெயந்த்.